ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயந்த். ஜெயந்த் சார். இப்போது சமீபமாக இன்டர்நேஷ்னல் விஷயமா பேசணும்னு பார்த்தோம்னா, நம்ம உக்ரைன் வார் ஒன்று, ரெண்டாவது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் ரொம்ப வருடங்களாகவே சொல்லலாம், அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. போப் கூட அறிக்கை விட்டுருந்தாரு, இதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு தீவிரமான ஏர் ஸ்ட்ரைக்காக தான் பார்க்கப்படுது இப்போ நடந்த அந்த சமீபத்தில் நடந்தது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இது எப்போ தான் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் முடிவுக்கு வரும்? இஸ்ரேல் ஹமாஸோட பிரச்சனையானது இப்போ புது எஸ்கலேஷன் கிட்டத்தட்ட 2 மாதம் போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா தொடங்கியிருக்கு. இந்த தாக்குதல் நடந்த விதம் மிகவே அதிகமாகவே கவலை அளிக்கிறது. காரணம் என்னடான்னா, தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் மீது அவர்கள் தாக்குனாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது, தாக்க வேண்டும். இன்ஃபேக்ட் அபு உபைதான்ற ஹமாஸ் தீவிரவாதி கொல்லப்பட்டுள்ளார். ஆனால் தாக்கம் எப்படி இருக்குடான்னா, 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள், காசாவில் வசிப்பவர்கள் உயிர்களை இழந்துள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா 174 குழந்தைகள் ஒரே நாள் கொல்லப்பட்டனர். குழந்தைகளை கொல்வது எவ்விதத்திலும் ஒரு போர் நீதியா நான் பார்க்க விரும்பல. கண்டிப்பா இது வரைக்குமே ஒரு 50,000 பேர் இறந்திருக்கதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ வீரியமா போயிடுமே இன்னும் நிறுத்தாத காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹமாஸோட மொத்த செயல்பாடையும் இவங்க அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு கண்ணோட்டத்தை எடுக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னடான்னா, அவங்க கொடுத்துருக்கிற இன்புட்டே என்னடான்னா, இஸ்ரேல் உளவு ஸ்தாபனங்கள் ஹமாஸ் இந்த 2 மாத போர் நிறுத்தத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் திரும்பி அவர்களுக்கு தேவையான ஆட்களை சேர்ப்பதும், பொருள் பலம், ஆள் பலம், ஆயுத பலம் இதை அதிகரிச்சுக்க பார்க்குறாங்க. இதனால் புதிய வடிவில் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஒரு அச்சம் இஸ்ரேல் அரசாங்கத்தில் நிலவி இருந்தது. அதை முறியடிக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவிக்கிறது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பென் கவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மினிஸ்ட்ரியில் இருந்தார். அவர் ரிசைன்மெண்ட் வெளியே போயிட்டார். பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த போர் நிறுத்தத்து. திரும்பி அவர் செக்யூரிட்டி மினிஸ்டராக இருந்தார், பாதுகாப்பு மந்திரியா. திரும்பி அவர் மந்திரி சபையில் அவர் வந்திருக்கார். அவர் மிகவும் இந்த ஹார்ட்லைனர் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, மிதவாதி இல்லை, ஹார்ட்லைன் இதை எடுக்கிறவர். அதாவது ஒழிக்கப்பட வேண்டியது பாலஸ்டைன் என்ற ஒரு இதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற அந்த ஒரு நிலைப்பாடு கொண்டவர். அப்பேற்பட்ட நிலைப்பாடு கொண்டவர் திரும்பி அரசாங்கத்தில் வரும்போது இது மாதிரியான செயல்பாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் இஸ்ரேல் இந்த எஸ்கலேஷன் நடத்தின பிற்பாடு இஸ்ரேலை நோக்கி நடத்தும் தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பக்கம் ஹவுத்திகள் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துது, இன்னொரு பக்கம் ஹமாஸ் தாக்குதல் நடத்துது. ஸோ இந்த புது எஸ்கலேஷன் நடக்கும்போது ட்ரம்பின் அரசாங்கம் ஹவுத்திகளை தாக்குவதற்கு அங்கே இறங்குது. இதனால் அதுவும் இது புனித ரமலான் மாதத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது அரபு நாடுகள் இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இங்கே தான் நமக்கு ஒரு கொஸ்டின் ஏற்படுது. என்னன்னா, ஸோ நேத்தன்யாஹு என்ன சொன்னார்னா, இதுக்கு பிகினிங் தான், இன்னுமே அப்போ டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிறதா தான் அவங்களுடைய முடிவாக இருக்குது. ஸோ இதை யூஎஸ் எப்படி பார்க்கும்? ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னாடி இங்கே நிறைய மாற்றங்கள் நிகழலாம், இந்த வாரெலாம் நிற்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஸோ அப்போ இன்னும் அதை டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்காங்களா? தற்போதைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. பட் இதில் கட்டார், சவுதி அரேபியா, யுஏஇ அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க எதெல்லாம் மேக்சிமம் அவர்கள் கைப்பற்ற முடியுமோ அந்த பகுதிகளை அவர்கள் கைப்பற்ற பார்ப்பார்கள். இஸ்ரேல் உதாரணத்துக்கு சிரியாவில் டமாஸ்கஸ் வரைக்கும் கைப்பற்றினாங்க அசாத் அரசாங்கம் விழுந்த பிற்பாடு.
அந்த பக்கம் லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா செயலிழந்த பிற்பாடு லெபனானில் அந்த எல்லையை தாண்டி அவர்கள் போய் சில முயற்சிகளை எடுத்தார்கள். இப்போ காசா பகுதிகள் 30%, அந்த காசா ஓட்டின 30% பகுதிகளை கைப்பற்றணும்னு ஒரு குறிக்கோளோடு இஸ்ரேல் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு. வெறும் வான்வெளி தாக்குதல்கள் இல்லாமல் நிலப்பகுதியிலும் தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும், பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்குறோம்டான்னா, இஸ்ரேல் எதையெல்லாம் அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியுமோ அதையெல்லாம் தக்க வச்சுக்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க நெகோசியேஷன், அதாவது ஒரு உடன்படிக்கைக்காக ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டால், அவர்கள் உட்கார்ந்து பேசணும்னு கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோடய இஸ்ரேலை பார்க்குதோ? இப்போ இல்லை, எப்பயுமே அவர்களுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இல்லை. ஏன்னா மத்திய கிழக்குல ஒரு அமைதி வேணும், அமைதியை விரும்புறாரு ட்ரம்ப். ஸோ ஆனால் இப்போ திரும்பவும் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு பெரிய ஹவுதிகளுக்கு மேலே ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவுதிகள் வந்து ஈரானோட பின்புலத்தில் இயங்கும் ஒரு அமைப்பு. அவர்கள் பென்குரியன் ஏர்போர்ட்டை தாக்கினார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக யுஎஸ் விமானப்படை ஹவுதிகள் மீது குண்டுமழை பொழிந்தது. ஸோ இது ஈரானுக்கும் ஒரு விதத்தில் பாடம் புகட்டும் விதமாக தான் இருக்கு. ஏன்னா லெபனான் அடி வாங்கியிருக்கு. லெபனான் வந்து ஈரானோட கைப்பாவையாக செயல்பட்ட நாடு. சிரியா இன்று முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டிலிருந்து சென்று விட்டது. அங்கிருக்கும் அலவைட் பகுதிகள் வந்து தனியாக பிரிந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு தனிநாடை உருவாக்குவதற்கு, அலவைட் ட்ரூஸ் கிறிஸ்துவர்களுக்காக தனிநாடு உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தோம்டான்னா காசா பகுதிகளில் இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்புக்கு சப்போர்ட் ஈஜிப்டே கூட கொடுக்க மாட்டேங்குது. இந்த சைடு வெஸ்ட் பேங்க்ன்றது வந்து ஈஸ்ட் ஜெருசலம் அண்ட் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து இப்போ பாலஸ்டைன் அமைப்பு. இந்த 3 பகுதியும் சேர்த்தா தான் பாலஸ்டைன். அங்கே வந்து செயல்பாடுகள் வந்து ஸ்தம்பிச்சுள்ளன. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து ஒரு நாட்டின் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று யூஎன்ல ரெசல்யூஷன் வரும்போது 140க்கும் மேற்பட்ட நாடுகள் அதுக்கு சாதகமாகவும் 25 நாடுகள் அதுக்கு எதிராக அப்டென்ஷன், அதாவது எத்தரப்பும் இல்லை என்றும் 9 நாடுகள் அப்டெயினும் செஞ்சுது. அதாவது 9 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. 25 பேர் வந்து அப்டெயின் பண்ணாங்க. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அந்த பாலஸ்டைன் என்ற நாடு உருவாக வேண்டும் என்று போட்டாங்க. ஸோ இது வரும் என்ற சூழலில் இஸ்ரேல் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் எண்ணோட்டம் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு இந்த அமைப்பு அமாசான்ற அமைப்போ இல்லை பிஎல்ஓ என்ற அமைப்போ ஒரு தனிநாடு அப்படின்னு ஒரு நாடுன்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அது நாட்டுக்கும் நடக்கும் பிரச்சனையாக மாறும். ஆனால் இஸ்ரேல் அமைதியை நாடி அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள், இஸ்ரேல் ஒவ்வொரு வாட்டியும் அவர்களோட நிலப்பரப்பை அதிகரிக்கிறதும் திரும்பியும் சுருங்கிறதும் ஒரு இயல்பாகவே கொண்டுள்ளார்கள். 2006 லெபனானை இன்வைட் பண்ணாங்க, 33 நாள் கழித்து திரும்பி பின்வாங்கினாங்க. 1967 சினாய் பெனின்சுலா ஈஜிப்ட் கிட்டேருந்து கைப்பற்றி இஸ்ரேல் வந்து நிலப்பரப்பே வந்து 33%, 40% கிட்ட அதிகமாச்சு. திரும்பி அதே 1973 யாம் கபூர் வாருக்கு அப்புறமா கேம்ப் டேவிட் அக்கார்டு சைன் பண்ணப்போ அன்வர் சதாத்தும் இஸ்ரேலி கவர்மெண்ட்டும் சைன் பண்ணப்போ ஜிம்மி கார்ட்டர் அரசாங்கம் இருக்கும்போது அந்த சினாய் பெனின்சுலா திரும்பியும் ஈஜிப்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதே வந்து ஜார்டன் கிட்ட வந்து ஜெருசலத்தை கைப்பற்றினாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் இஸ்ரேலோட நிலப்பரப்பு அதிகரிப்பதும் சுருங்குவதும் இயல்பாக உள்ளது. அதே ஆஸ்லோ அக்கார்டு 90s ஆஸ்லோ அக்கார்டு சைன் பண்ணப்போ அன்னைக்கு இருந்த இஸ்ரேலோட பிரதமர் தன் உயிரியை தியாகம் செய்தார், இட்சாக் ரபின். அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்மி ஜெனரல்ஸ், மிக சால சிறந்த இராணுவ தளபதிகள் ஒருவராக கருதப்படுவார் இட்சாக் ரபின். அன்னைக்கு அதுக்கு முக்கியமாக பின்னிருந்து செயல்பட்டவர்கள் இட்சாக் ரபின், ஷிமோன் பியாஷ், யாசர் அரஃபத். அவங்க 3 பேர் வந்து சண்டை வேண்டாம் என்று தான் அந்த ஓஸ்லோ அக்கார்டை சைன் பண்ணி பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்ணி சில காலங்களுக்கு பிறகு பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்றுதான் அதன் மைய கருத்தாக இருந்தது.
ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் ஜூவிஷ் லாபி என்னுவாங்க, ஜியோனிஸ்ட் லாபி அப்படின்வாங்க, அந்த சக்திகள் இதை விரும்பவில்லை. இன்ஃபேக்ட் இட்சாக் ரபினே கொல்லப்பட்டார், யூதரால் கொல்லப்பட்டார். ஸோ இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து ரைட் விங்கும் லெஃப்ட் விங்குள்ளேயும் ஒரு உரசல் இருக்குது. இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேலி மக்களே தெருக்களில் இருந்து போராடுகிறார்கள். மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு, இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 2 வருடங்களை தாண்டி இந்த சண்டை கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகுது. 2 வருடம், அடுத்த அக்டோபர் 6 வந்தால் 2 வருடம் ஆகிடும். 1.5 வருஷமாக இந்த சண்டை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த தொடர் சண்டையில் 2 மாதத்தை விட்டுருங்க, 1 வருடம் 4 மாதம் இந்த சண்டை நடந்திருக்கு. இதால் நடந்த பொருள் சேதம் எவ்வளவு? இதுல தான் அவங்களுடைய எக்கனாமிக்கல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குல்ல, பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. போற தொடர்றதுக்கான காரணம், போற தொடர்றதுக்கான காரணம் ஒண்ணுதான். அதை நான் சிம்பிளா சொல்லணும்னா பென்குரியனோட லாங்குவேஜை தான் நான் யூஸ் பண்ணோம். இஸ்ரேலுக்கு வந்து ஒவ்வொரு போரும் ஜெயிப்பது அத்தியாவசியம். ஒரு போர் தோத்தா கூட இஸ்ரேல் என்ற நாடு காணாமல் போகிவிடும். ஸோ அவர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது ஜெயித்த நிலையில் இருந்துதான் அவர்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும். தோற்ற நாடாக அவர்கள் போய் ஒரு பிரச்சனையை முடித்து கொள்ள வேண்டும். இல்லை அவர்கள் கை ஓங்காமல் அவர்கள் கை இறங்கி அரபு நாடுகளின் கை ஓங்கி இருந்தால் இஸ்ரேலின் வாழ்வாதாரமே அவர்களின் இருப்பே காணாமல் போகிவிடும் என்று அங்கே இருக்கும் ஒரு கருத்து அதுதான். இஸ்ரேலின் கருத்தே வந்து தோத்தா நம்ம இருக்க மாட்டோம், தோர்த்தால் நாம் காணாமல் போய்விடுவோம். நெகோசியேஷன் பண்ணோன்னா கூட, அதாவது நம்ம வந்து ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடினா கூட நாம் கை உயர்ந்திருக்கும் போது தான் நம்ம அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் இருக்கிறதுனால இதை வந்து அவங்க தொடர்றாங்க. ரெண்டாவது, நீங்கள் இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பீரியடில் யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படுத்துறதுக்கு கூட எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நெத்தன்யாகு சில விஷயங்கள் வந்து அவர் தேவைக்காக அவர் செய்கிறாரோன்ற ஒரு அச்சம் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஓகே சார், இப்போ சோவியத் ரஷ்யா உக்ரைன் வாரில் அந்த வார நிப்பாட்டுறது காட்டுற முனைப்புல கொஞ்சம் கூட இதுல காட்டலையோ யுஎஸ்? ஏன்னா இதுல அவங்களுக்கு எதுவும் ஆதாயம் இருக்கோ? இருக்கலாம். மத்திய கிழக்குல ஒரு போர் பதற்றம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கலாம். உதாரணத்துக்கு காசான்ற பகுதி இஸ்ரேல் ஒருவேளை கைப்பற்றி அமெரிக்காவிடம் ஒப்படைத்தாலும் ஒப்படைக்கலாம். அதுல அவங்களுக்கு என்ன லாபம்? லாபம்னு அடிப்படை லாபம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நிலப்பகுதி வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கலாம். அங்கேயும் ஒரு மிலிட்டரி பேஸ் வேணும், யுஎஸ்க்கு வேணும்னு நினைக்கலாம். ஸோ பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் இப்போதைக்கு இது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து பண்ணியிருக்கிற ஒரு எஸ்கலேஷனை தான் பார்க்கணும். அவர் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து அவரை தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். அதே சமயத்தில் ஹமாஸ் திரும்பியும் அவர்கள் கை ஓங்கக்கூடாது என்று பண்ணிய தாக்குதலாக பார்க்க வேண்டும். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுறான்னா, தேவையற்ற உயிர் சேதங்கள், முதியவர்களையும் பெண்களையும் குழந்தைகள், குறிப்பிட்டு குழந்தைகள், இந்த வாரோட பிக்கஸ்ட் கேஷுவாலிட்டி குழந்தைகள். அது எந்த தரப்பிலாவது இருக்கட்டும், அது இஸ்ரேல் தரப்பில் இருந்து குழந்தைகள் இறந்தாலும் சரி, பாலஸ்தீன் தரப்பில் குழந்தைகள் இறப்பது வந்து நியாயமற்றது. இவர்கள் சொல்வது என்னென்னா 60 நாளுக்குள்ளே இவர்கள் பிணைக்கைதிகளை திருப்ப கொடுத்துருக்க வேண்டும்ன்ட்டு. ஆனால் அவங்க 59 பிணைக்கைதிகள் இன்னும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த பிணைக்கைதிகளை கொடுப்பதற்கு இன்னும் ஹமாஸ் வந்து இணங்கவில்லை, முன்வரவில்லை. அதை மேற்கோள் காட்டி இந்த தாக்குதல்களை செய்கிறார்கள். இது செய்யறதுனால அந்த பிணைக்கைதிகள் திரும்பி வந்துட போகிறார்களா? இது ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஒரு தேவையற்ற ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் இஸ்ரேல் மக்கள் இடையே நிலவுகிறது. ஓகே சார், இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் எழுது நமக்கு என்னன்னா,
யூரோப் யூனியன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, யூஎஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. யூரோப் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து எதிர்க்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஆனால் யூஎஸ்னா ஒரு சாஃப்ட் கார்னரே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன காரணம்? யூரோப் யூனியன் வந்து இன்னுமே அந்த கிளாஸ் இருக்கா? இன்னைக்கு இல்லைங்க, 1956 சூயஸ் கிரைசிஸ் நடக்கும்போது சூயஸ் கால்வாயை இஸ்ரேல் முடக்கியது. யார் கூட சேர்ந்துட்டு? பிரான்ஸோட பிரிட்டனோட சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா சூயஸ் கால்வாய் வந்து அது வரைக்கும் பிரிட்டிஷ் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்தது. அதை வந்து கர்னல் அப்துல் நாசர் வந்து அவர் தேசியமயமாக்கினார் சூயஸ் கால்வாயை. அப்போது பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஈடன் வந்து என்ன பண்ணார், 1956 சூயஸ் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்க முயன்றனர். அன்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி, இஃப் ஐ எம் ரைட், எய்சினோவர் நினைக்கிறேன், எய்சினோவர் ஓப்பனாகவே வந்து என்ன பண்ணார், என்னோட சப்போர்ட் வந்து ஈஜிப்டுக்கு தான் அப்படின்னு சொன்னார். இந்த சண்டை வந்து யூரோப் தேவையற்ற சண்டை யூரோப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ பல்வேறு கட்டங்களில் யூரோப் எடுக்கும் நிலைப்பாடை அமெரிக்கா ஆதரித்ததில்லை, அமெரிக்கா எடுக்கும் நிலைப்பாடை யூரோப் ஆதரித்ததில்லை. ஆனால் அது நடந்த சம்பவங்களோ சூழ்நிலைகளோ மிக குறைவாக இருந்தாலும் அது நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஐரோப்பாவில் இன்று இருக்கும் இஸ்லாமிய மக்கள் தொகை, ஜனத்தொகை என்பது மிகப்பெரிய அளவில் உள்ளது. அந்த நாட்டுக்குள்ளேயே இது வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனி ஆகட்டும், இல்லை அது பிரிட்டன் ஆகட்டும், இல்லை பிரான்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த நாடுகள் வந்து அந்த அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் இருந்தும் இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஒரு கம்பல்ஷன் இல்லை. ஸோ அவங்க வந்து அணுகிறது வேறு விதத்தில் அணுகிறாங்க. மூணாவது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ட்ரம்ப்போட நிலைப்பாடு வந்து உன்னோட பாதுகாப்பு உன் தலைவலி, என்னோட தலைவலி இல்லை. ஸோ அவர் வந்து நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிளவு என்பது வந்து ஒரு தேவையாக இன்று ஏற்பட்டுள்ளது. அந்த பிளவு எப்படிப்பட்ட பிளவு என்றால், அமெரிக்காவின் தேவை என்பது அமெரிக்கா கண்டத்துக்கு மட்டுமே. நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த பகுதிகள் என்னோட பகுதிகள், எனக்கு யூரோப்போட பாதுகாப்பு என் தலைவலி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ட்ரம்ப் வந்து விட்டார். அவரோட அரசாங்கம் இன்னைக்கு சிந்திக்கிற முறை எப்படி பார்த்தோன்னா, உன் பாதுகாப்பை நீ தேடிக்கணும், உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் ஏன்டா செலவு பண்ணணும், நான் பில்லியன் டாலரை பணத்தை போட்டு நான் உன்னோட பாதுகாப்பை நான் வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டு இருக்கேன், உன்னோட பாதுகாப்பை நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா நீ வந்து ரோடு போடுவ, நீ அந்த பாதுகாப்புக்கு நீ பண்ண வேண்டிய செலவை நீ மற்ற செலவுகள் பண்ணிட்டு அகதிகளாக வர மற்ற குழுக்களுக்கு நீ அவர்களுக்கும் டோல்ஸை கொடுக்குற மற்ற செலவுகளை பண்ணிட்டு இருக்க. இதனால உனக்கு அச்சுறுத்தல் வர்றது இல்லாமல் எனக்கும் அச்சுறுத்தலை நீ கொடுத்துட்ருக்க. ஸோ நேட்டோவோட தேவை வந்து அமெரிக்கா ஒருத்தனுக்கு தான் தேவையா? அப்போது நேட்டோ வந்து என்னோட தேவைக்காக நேட்டோ ஏற்பட்டுதா? என்னைக்கு சோவியத் யூனியன் உடஞ்சதோ அன்றைக்கும் நேட்டோவோட தேவை போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் நேட்டோ கண்டினியூ ஆகுதுன்னா யூரோப்பை வந்து பாதுகாக்கிறது அமெரிக்காவின் தேவையாக வந்து யூரோப் வந்து கருதிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலைப்பாடை ட்ரம்ப் போன முறையே எதிர்த்தார். உங்களோட பாதுகாப்பு செலவினங்களை நீங்கள் அதிகப்படுத்தினால் மட்டும்தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு சொன்னார். யூரோப் யூனியன் அதை கண்டுக்கல, நேட்டோ கண்டுக்கல. ஆனால் அதே சமயத்தில் யூரோப் யூனியன் என்ன பண்ணாங்க, அவங்களோட கூட்டமைப்பை ஒன்றா ஃபார்ம் பண்ணி அமெரிக்க பொருளாதாரத்தை வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி அவர்கள் சில முடிவுகளை எடுத்தார்கள். நான் பார்த்துப்பேன், ஆனால் என்னோட பொருளாதாரத்தை நீ வீக் பண்ணுவ அப்படின்னா, நான் உங்களுக்கு பாதுகாக்கிறேன் சார், ஆனால் என் பொருளாதாரத்தை மாத்திரம் நீங்கள் வீக் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சரி, என் பொருளாதாரத்தை நீ வீக் பண்ணுறல்ல, சரி வீக் பண்ணிக்கோ, இனிமேல் உன் பாதுகாப்பு நீயே பார்த்துக்கோ. இப்போது இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, தன்னுடைய உள்நாட்டு அரசியலில் தன்னுடைய நிலைப்பாடை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நேத்தன்யாகு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே உள்ள நிறைய லெஃப்ட் ஆட்களும் நிறைய பேர் எழுத பார்க்க முடியுது. எதிர்கட்சிகளே சொல்லுது. ஓகே, இந்த போருடைய முடிவு தான் என்ன? இதனுடைய நீச்சி போயிட்டே தான் இருக்குமா இன்னும்? இது இன்று நேற்று தொடங்கியதல்லவே. இதோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா, இந்த பிரச்சனைக்கு வித்திட்டது வந்து எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு வித்திட்டது பிரிட்டனோ, அது மாதிரி இந்த பிரச்சனைக்கும் வித்திட்டது பிரிட்டன் தான். பாலஸ்டைன்ன்றது பிரிட்டிஷ் மேண்டேட் கீழே இருந்த ஒரு பகுதி, அதுக்கு வித்திட்டது அவங்க தான்.
பால்ஃபோர் டிக்ளரேஷன், பால்ஃபோர் என்ற ஒரு அமைச்சர் வந்து டிக்ளரேஷன் கொடுத்து யூரோப்பில் இருக்கும் யூதர்களுக்கு தனிநாடு ஏற்பட வேண்டும், அது வந்து பாலஸ்டைனாக இருக்க வேண்டும் என்று சொன்னதும் அவங்க தான். அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் படி தான் யூதர்கள் வந்து மைக்ரேட் ஆகி வந்து இங்கே செட்டில் ஆரம்பித்தாங்க. அந்த செட்டில்மெண்ட் இங்கே நடக்க இவர்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அரபிய மக்களின் பாப்புலேஷன் கம்மியாக உரசல்கள் ஏற்பட்டன. இதுக்கு ஒரே சொல்யூஷன், இஸ்ரேலும் பாலஸ்தீனும் 2 நாடுகளாக செயல்படுவது தான் ஒரே சொல்யூஷன். அதுதான் இந்தியாவும் விரும்புது. அதுதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் என்ன சொல்லியிருக்காரு, 2 நேஷன் தியரி, 2 ஸ்டேட் ஃபார்முலா. இஸ்ரேல் பாலஸ்தீன் 2மே தனி நாடுகளாக இயங்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கும், நிலையான ஒரு பிரச்சனைக்கு நிலையான தீர்வாகவும் இருக்கும். அதை யார் ஏற்றுக்கணும்னாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பதிவு ரொம்ப நன்றி சார். ஜெயின், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.